அல்டிமேட் டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு டிஷ் தான் இது. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாது. இது வேறு ஸ்டீம் பால் வச்சு பால் கடும்பு தாங்க இது. செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆந்திரா ஸ்டைலில் ஆவிரி ஜுன்னு பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டீம் பண்ணுற போகிறோம் நம்ம இப்போது. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது சீம்பால் தான். சீம்பால் கிடச்சா கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரில் பண்ணுங்கள். இதில் நான் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், நான் வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் நல்லா கரைச்சிக்கோங்க அந்த பாலோட. இப்போது ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஏலக்காய் தூளை போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அந்த பாலை வடிகட்டிடுங்க. சாப்பிடும்போது அந்த ஏலக்காய் தோலெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வடிகட்டும் போதே உங்களுக்கு ஒரு வேலை, உங்களுக்கு அந்த ஜாகரியில் வெள்ளத்தில் உங்களுக்கு ஏதாவது தூசி இருந்தாலும் இந்த ஸ்டெயின் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சம் மிளகுத்தூளை தூவி விட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பாலை ஊற்றி உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் கையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். 15 to 20 மினிட்ஸில் செம்மையாக ரெடி ஆகிடும். வாயில் வச்சாலே சும்மா கரைகிற மாதிரி இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தியோ இல்லை வந்து ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ஸ்பூன் வச்சு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஸ்பூன் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது க்ளீனாக வந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஆவிரி ஜின்னு என்னோடய ஸ்டைலில் செம்மையாக ஃப்ளஃபியாக ஜூஸியாக சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கும். என் பசங்களுக்கு க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல. கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே தட்டினதுனால இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு. பட் அதர்வைஸ் ஸ்வீட் வந்து ரொம்ப 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 சூப்பராக வந்தது. வச்ச ஒரு 5-10 நிமிஷத்தில் மொத்தமாகவே காலி. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மட்டும் யாருக்காவது சீம்பால் கிடச்சிதுன்னா இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஒல்லியாக இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நல்ல புசு புசுன்னு ஆகிடுவாங்க. இந்த ஸ்வீட் எப்படி ஃப்ளஃபியாக ஜூஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, வாயில் வச்ச உடனே கரையும். மஸ்ட் ட்ரை ரெசிபி, கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.